ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்கப்பண்ணி தர்பீஸ் தேவா பேசுகிறேன். வாழ்க வளத்துடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நன்றி சொல்லுதல். அதாவது இந்த நன்றி சொல்கிறனால என்னென்ன பயன் உங்களுக்கு? உங்கள் அன்னன்னைக்கு உங்கள் இதில் உங்கள் வாழ்க்கையில் தினசரி நடக்கும் சின்ன சின்ன சந்தோஷத்திற்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி வாய்னால் சொன்னால் மட்டும் பத்தாது. 2 கைகளையும் குமித்து வைத்து கடவுளை வணங்குவது போல் குமித்து வைத்து இப்படி நடுவில் உங்களுக்கு, அதாவது இந்த கையை அழுத்தி தள்ளணும், இந்த கையை அழுத்தி தள்ளணும், ஒரு நடுவில் சென்ட்ரு ஃபோர்ஸில் வச்சு இறைவா நன்றி. அதாவது இந்த கை உங்களுக்கு எல் ஷேப்பில் இப்படி எல் ஷேப்பில் வளைஞ்சு நிற்கணும். ஒரு கிரிப்பாக இருக்கணும் கை ரெண்டும். இறைவனுக்கு நன்றி சொல்லும்போது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது ஒரு கிரிப்பாக இருக்கணும் இந்த கை ரெண்டும். இப்படி இறைவனுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, என் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்ததற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த இறைவனுக்கு நன்றி என்று ஒவ்வொரு தடையும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எந்த இடத்துல நடந்தாலும், இப்போ நான்லாம் பஸ்ஸில் போவேன், எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனம் யோசித்தேன்னா அந்த இடத்துல பஸ்ஸுன்னு பார்க்க மாட்டேன், இப்படி மூச்சு வச்சு நன்றி சொல்வேன் கடவுளுக்கு. நன்றி. உங்களால் ஒரு நாளைக்கு நிறையா நன்றி சொல்ல வேண்டியது வரும். உங்களால் அப்படி சொல்ல முடியலனா கூட தூங்க போகும்போது, நைட் தூங்க போகும்போது 2 கைகளையும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸோட ஒரு நன்றி சொன்னீங்கன்னா, இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொன்னீங்கன்னா, உங்கள் உள்ள உடம்பு மனதும் பாசிட்டிவாக மாறும். நன்றி என்பது இந்த மாதிரி சொன்னால் தான் அது பாசிட்டிவாக மாறும். நீங்களும் பாசிட்டிவான மனிதனாக மாறுவீங்க. உங்களை சுற்றியும் ஒரு பாசிட்டிவான இது உருவாகும். இந்த மாதிரி நன்றி சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நன்றி சொல்வதை மட்டும் நன்றி நீங்கள் சொல்ல அந்த பிரபஞ்சம் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய அள்ளி தர காத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். நீங்கள் நன்றியை மட்டும் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நன்றி சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். அது மாதிரி நீங்கள் அன்னன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டும். இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையும். நல்ல சந்தோஷமான மனிதனாக இருப்பீங்க. முன்னேற்றத்தை விட நீங்கள் சந்தோஷமான மனிதனாக இந்த உலகத்தில் இருப்பீர்கள். இந்த நன்றியை சொல்லி பயனடையுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.